எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ல கேட்ட கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் தான் பிக் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பி அண்ட் கியூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். இது வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்றதுனால பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ராஃபிட் இல்லைனா அதில் இருக்கிற லாஸு ஷேர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். P and Q start a business. P invest 90,000 for 8 months. ஸோ இங்கே வந்து நமக்கு 8 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 90,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? P. ஸோ அப்போ Pக்கு நேராக நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா 90,000. அவங்க எவ்வளோ மந்த் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 8 மந்த் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஷேர் அப்படின்றதுனால நம்ம இங்கே ரேஷியோலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது Q எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது 1,50,000. ஸோ 1,50,000 அவங்க எவ்வளோ மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வேற மந்த்து அவங்க வேற மந்த். அப்போ ப்ராஃபிட் ஷேர் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இதில் நம்ம ப்ராஃபிட் யாரோட ப்ராஃபிட்னா கியூவோட ஷேரை இந்த ப்ராஃபிட்லேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோஸை நம்ம வந்து பி அண்ட் கியூ ஷேரை ரேஷியோவில் எழுதிட்டோம். பியோட இதில் 4 ஜீரோஸ் இருக்குது, இங்கேயும் 4 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 4 கேன்சல் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் பண்ணலாமான்னா தான் 3 டேபிள்ஸில் 9 வந்து 3 டைம்ஸ் எடுக்க முடியும், இதை 5 டைம்ஸ் எழுதலாம். ஸோ இப்போ எனக்கு இது 24, 3 × 8 24, 5 × 5 25 வந்துடுது. ஸோ பியோட ஷேரு 24, கியூவோட ஷேரு 25. டோட்டல் ஷேர் இதை டோட்டல் பண்ணால் டோட்டல் ஷேர். ஸோ டோட்டல் ஷேர்ன்றது இந்த 24 + 25 49. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? கியூவோட ஷேர். கியூ பக்கத்தில் என்ன இருக்குது? 25. டோட்டல் ஷேர்லேருந்து கியூவோடதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 25 / 49 இன்டூ எதுலேருந்து? ப்ராஃபிட்லேருந்து எடுக்கணும். நம்மளோட ப்ராஃபிட் வந்து 50,000 இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னோட கொஸ்டினில் வந்து அப்ராக்சிமேட்லி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கிறதுனால நான் இந்த 49 50 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே அப்ராக்சிமேட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் 15 கன்சிடர் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும். இதால் இதை கேன்சல் பண்ணும்போது இது 25,000 வரும். இங்கே 25,000க்கு நியராக எங்கே என்ன ஆன்சர் வருதுன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. Okay, second question. Rajesh started a business by investing 1 lakh. So first Rajesh start பண்றாரு. அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து அதோட முடிச்சிட்டாங்க. இட் மீன்ஸ் அவர் 12 மந்த்ஸும் அவரோட அந்த 1 lakh வந்து பிஸ்னஸில் தான் இருந்திருக்கு. ஸோ இன்டூ 12 இது ராஜேஷ்கானது. அடுத்தது சுரேஷ் ஜாயின்ட் வித் ஆஃப்டர் 5 months. 5 மாசத்துக்கு அப்புறமா. ஸோ 5 மந்த்ஸ்க்கு அப்புறமானா அந்த 1 இயரில் நமக்கு மீதி எவ்வளோ இருக்கும்? 7 மந்த்ஸ் இருக்கும். அப்போ சுரேஷ் வந்து எவ்வளோ மந்த் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா 7 மந்த்ஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸ் அவர் ஜாயினே பண்ணலைல்ல. ஸோ இப்போ சுரேஷோட அமௌண்ட்டு 1,50,000. அது எவ்வளோ மந்த்துக்கு அப்படின்னா 7 மந்த்ஸ்க்கு. ஏன்னா அவர் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் 7 months ஃப்ரம் த ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 7 மாதத்துக்கு அப்புறமா துஷார் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 7 மாதத்துக்கு அப்புறமானா ரிமைனிங் எவ்வளோ மந்த் இருக்கும் நம்மக்கிட்ட? 5 மந்த்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ துஷார் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறாருன்னா 2 lakhsக்கு ஜாயின் பண்ணுறாரு. இவரோட அமௌண்ட் வந்து இந்த பிஸ்னஸில் 5 மந்த்ஸ் தான் இருந்திருக்கு. ஏன்னா அவர் ஆஃப்டர் 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ராஃபிட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எல்லாத்துலேயுமே 5 zeros இருக்கான்னா இல்லை, இங்கே 4 zeros. எஸ்ஸில் வந்து 4 தான் இருக்குது. ஸோ 4 zeros இங்கேயும் 4 zeros கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 10 × 12, 15 × 7, 20 × 5. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே 5 டேபிள்ஸில் என்னால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 5 2 times, 5 3 times, 5 1 times கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை எழுதுனா 2. இதுக்கப்புறம் காமன் டேர்ம்ஸ் எதுவும் இல்லை. காமன் டேர்ம் இருக்கிற வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இது 24, இங்கே 21, இங்கே 20. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன? துஷாரோட ஷேர் எவ்வளோ?
இங்கேயும் அப்ராக்சிமேட்லி 1,50,000லேருந்து துஷாரோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? டோட்டல் ஷேர் equal to 24 plus 21 plus 20. ஸோ டோட்டல் ஷேர்ன்றது 65. இதில் துஷாரோட ஷேர் ஷேர் வேணும் அப்படின்னா துஷாரோடது 20 தான். ஸோ 20 டிவைடட் பை டோட்டல் ஷேர். ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு? 1,50,000. இப்போ இந்த 20ஆல் 65 கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ், இது 13 டைம்ஸ். 4/13 நம்ம டிவைட் பண்ணிவிட்டு 1,50,000ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 13ஆல் 4 டிவைட் பண்ணால் எடுத்தோன்னே இது டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0, இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். 3 டைம்ஸ் 39, 1 இருக்குது. 1 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு 2 0 தேவைப்படுது. ஸோ 2 0 தேவைப்படுது. ஒரு 0னா அப்படியே விட்டுருப்போம், இன்னொரு 0ன்றதுனால இங்கே ஒரு 0. இப்போ 7 டைம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 91 வரும். எஸ். ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண வேணாம், இந்த 3 டெசிமல் ஓகே. 0.307 into 1,50,000. ஓகே, சாரி, 1,50,000. இப்போ இந்த மாதிரி டெசிமலில் வருமா என்ன பண்ணலாம்? இங்கே 3 டெசிமல்ஸ் இருக்குது, அப்போ 3 ஜீரோஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது 307 into 115 வரும். 15ல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 307 15ல் மல்டிப்ளை பண்ணால் 35 and 307. So 506,4 46050 46050 46,000க்கு வருது அப்ராக்சிமேட்டா. ஸோ இங்கே 46,000க்கு நியராக இருக்கிற வேல்யூ 46,154. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். கொஷின் நம்பர் 3. இங்கேயும் அகைன் ராஜேஷ் ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் 1 lakh தான். ஸோ இது எப்படி எழுதணும்? நம்ம ராஜேஷ்க்கு நேர 1 lakh into 12 months. After 4 months சுரேஷ் ஜாயின்ட் வித் 1 lakh அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ இங்கன்னா சுரேஷ்னு எடுத்துக்கிறேன். சுரேஷ் வந்து 1,20,000 எவ்வளோ 4 மாதத்துக்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 months முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் இருக்கிற 8 months. அண்ட் ஆஃப்டர் அனதர் 4 months. ஸோ ஏற்கனவே ஒரு 4 months. அனதர்ன்ற இந்த வேர்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. ஆஃப்டர் 4 monthsன்னும் போது 4 மாதத்துக்கு அப்புறம். பட் ஆஃப்டர் அனதர் 4 monthsனா ஏற்கனவே ஒரு 4 months போயிடுச்சு, திருப்பியும் ஒரு 4 months போயிடுச்சு, அப்போ 8 months போயிடுச்சு, 4 மாதம் தான் இருக்குது. இப்போ இந்த 4 monthsல ராஜேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறாரு. 40,000 வித்ட்ரா பண்ணுறாரு லாஸ்ட் 4 months இருக்கும்போது. அப்போ இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான், திருப்பியும் ராஜேஷ் தான். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 1 lakhல ஸ்டார்ட் பண்ணவர், ஒரு 8 monthsக்கு அப்புறமா அதுலேருந்து 40,000 எடுத்துட்டாரு. அப்போ 8 மாதம் வரைக்கும் தான் அந்த 1 lakh இருக்கு. ப்ளஸ் லாஸ்ட்ல ஒரு 4 மாதத்துக்கு 40,000 ரிமூவ் பண்ணிட்டா எவ்வளோ வரும்? 60,000 தான் வரும். ஸோ ராஜேஷோடது இப்போ 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. முதல் 8 மாதம் 1 lakh ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் 8 மாதத்துக்கு அப்புறமா 40,000 ரிமூவ் பண்ணிட்டா 60,000 தான் அந்த 4 month இருக்கும். ஸோ இப்போ ராஜேஷ் அண்ட் சுரேஷ் 2 பேர் இருக்காங்களா? இப்போ நான் ஜீரோஸ் கேன்சல் பண்ணுறேன். 4 zeros 4 zeros 4 zeros. அப்போ இங்கே 10 into 8 ப்ளஸ் 6 into 4 அண்ட் இங்கே 12 into 8. இப்போயும் காமனாக ஏதாவது டேர்ம் இருக்கான்னா 4 இருக்குது. ஸோ 4 1 times, 4 2 times, இதுவும் 2 times. 20 + 6 26. இங்கே 12 into 2 24. திருப்பி இதை ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியும். 13 12. இதுக்கப்புறம் பண்ண முடியாது. என்னோட கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ப்ராஃபிட்? 13 12 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். Okay, question number 4. 2 individuals P and Q rent a field together. ஸோ சேர்ந்து ஒரு ஃபீல்டை ரெண்ட் பண்ணுறாங்க. P has 20 oxen grazed for 5 months. ஸோ இங்கே P அப்படின்றது வந்து 20, நான் அந்த ஆக்சனை வந்து ஓன் எழுதுறேன், இல்லை ஆக்சன் எழுதுறேன்.
20 oxen ஃபார் 5 months. இது பீக்கு. பட் Q அப்படின்றது என்ன கிரேஸ் பண்ண விடுறாங்க அப்படின்னா 30 buffaloes ஃபார் 5 months அண்டுக்கு வந்து ப்ளஸ் எடுத்துக்கலாம் 40 sheep ஃபார் 3 months. இப்போ இது வந்து எல்லாமே வேற வேறையா இருக்கா? யூஸ்வலா நமக்கு ஒரே பேட்டர்ன்லயே இருக்கணும். இங்க ஆக்ஸ், இங்க பஃபலோ, இங்க ஷீப்ன்றது 3 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஒரே ஐட்டமா தான் இருக்கணும். ஸோ இதை எல்லாமே ஆக்ஸா இருக்கணும், இல்லை எல்லாமே பஃபலோவா இருக்கணும், இல்லை எல்லாமே ஷீப்பா இருக்கணும். அதுக்கு இங்க தனியா ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா 2 ox equal to 5 buffalo அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ox equal to 5/2 buffaloன்னு எழுதலாமா? ஒரு ஆக்ஸ். பட் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு? 20 oxன்னு இருக்கு. அப்போ 20 oxன்றது எப்படி எழுதலாம்? 20 into 5/2 buffalo. கேன்சல் பண்ணா 10. 10 into 5ன்றது 50 buffalo. 20 oxன்னு இருக்கிற இடத்துல நான் இப்போ என்னன்னு மாத்திக்கலாம்? 50 buffaloன்னு மாத்திக்கலாமா? 50 buffalo. இப்போ எல்லாமே பஃபலோக்கு மாற போகிறதுனால நான் அதை எழுதலை. 50 into 5. கியூக்கு பஃபலோக்கு ப்ராப்ளம் இல்லை, 30 into 5 அப்படியே எழுதுறேன். ஷீப்பை மாற்ற போகிறோம். ஸோ ஷீப்பை எப்படி மாற்றலாம் நம்ம? ஓகே, ஷீப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? 6 buffalo equal to 3 buffalo equal to 3 buffalo equal to 6 sheep. அப்போ 1 sheep equal to அந்த 6 இங்கே வரும், 3/6 பஃபலோன்னு வருமா? எனக்கு எவ்வளோ ஷீப் இருக்கீங்க? 40. ஸோ அப்போ 40 sheep equal to 40 into 3/6. 2ஆல் கேன்சல் ஆகும், திருப்பி இங்கே கேன்சல் பண்ணால் 20. இப்போ 40 ஷீப்ன்றது 20 பஃபலோ. இதையும் நம்ம பஃபலோக்கு மாற்றியாச்சு. எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 0 0 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். 25 3 into 5 அப்படின்றது 15 plus 6. So 25 is to 21. என் கொஸ்டின் என்ன? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ரெண்ட் ஷுட் P ஓட P பே? ஸோ P வந்து எவ்வளோ ரெண்ட் பே பண்ணணும்னு கேட்குறாங்க. டோட்டல் ஷேர்ன்றது 25 plus 21 that is 46. இதில் P ஓட ரெண்ட், பீஸ் ரெண்ட் அப்படின்னா P ஓடது 25 divided by total share 46. So 25 by 46. Question number 5. Question number 5ல வந்து இது ஒரு விதமான ஒரு business pattern question. M and N contribute to a business investment in the ratio 2:7. So M, N ரெண்டு பேர் வந்து என்ன ரேஷியோனா 2:7. இந்த ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. They earn a profit of 81,000. ஸோ இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 81,000 அவங்க earn பண்ணியிருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் which is 81,000. இதில் எம்ன்றவங்க ஒர்க்கிங் பார்ட்னர், அவங்க வந்து 15% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் earn பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 15% ஆஃப் ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படின்றது வந்து இந்த 81,000லேருந்து அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ 15/100 into 81,000. 2 zeros கேன்சல் ஆயிரும். 15 into 81. 15 into 81 calculate பண்ணும்போது 8 12 1 2. ஸோ 5 1 2 1 0. ஒரு 0 இங்கே இருக்கு. ஸோ 12150 which means 12,150 rupees எம்மோட அந்த ஒர்க்கிங் பார்ட்னருக்கான ஷேர். ஸோ இப்போ எம்மோட ஷேரை ஒர்க்கிங் பார்ட்னர் ஷேர் இதுலேருந்து நம்ம தனியாக எடுத்துடுறோம். 81,000லேருந்து 12,150 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ 81,000ல் 12,150 எடுத்துட்டா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 10 9 ஓகே 5 8 8 6.
ஸோ நமக்கு இப்போ இருக்கிறது நம்மக்கிட்ட 68,850 ருபீஸ் இருக்குது. இதுலேருந்து எம்மோட ஷேரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே எம் ஷேர்னு ஒன்று தனியாக ப்ராஃபிட் எடுத்து வச்சாச்சு, அது ஒர்க்கிங் பார்ட்னரோட ஷேர். இப்போ இந்த 68,850 நம்ம எம்முக்கும் என்னுக்கும் பிரிக்க போகிறோம். டோட்டல் ஷேர் என்ன, மேலேயே நமக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஷேர்ன்றது 7 + 2 தட் இஸ் 9. அதில் எம்மோட ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஷேர்ஸ் தான். ஸோ 2/9 × 68,850 வரும். இதுலேருந்து நம்ம எம்மோட ஷேரை எடுக்கணும். ஸோ 9ஆல் 68,850 9ஆல் டிவைட் பண்ணும்போது 9 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் 63, அடுத்தது 58, 6 டைம்ஸ் 54, நெக்ஸ்ட்டு 45, 5 டைம்ஸ் 45, இங்கே ஒரு 0 இருக்குது, ஸோ மேலே 0 போட்டுக்கலாம். அடுத்தது இன்ட்டு 2 கொடுக்கணும். ஸோ 2 × 7650 மல்டிப்ளை பண்ணும்போது 0 10 15,300. ஸோ ஏற்கனவே 12,000 சம்திங் இருக்குது, இங்கே ஒரு 15,300. ஸோ எம்மோட டோட்டல் ஷேர் வந்து 15,300 + 12,150. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 27,415 வருது. ஸோ நம்ம ஆன்சர் 27,450, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6க்கு போகலாம். கொஷின் நம்பர் 6ல் வந்து நமக்கு இங்கேயும் 2 men கொடுத்துருக்காங்க. இந்த 2 men எம் அண்ட் என்னு 2 பேர் அவங்க வந்து ரெண்ட் எடுத்துக்கிறாங்க, ரெண்ட் பாஸ்டர். இதில் எம் வந்து he uses 12 cows for 4 months அண்டுக்கு வந்து இதை ப்ளஸ் கொடுத்துருக்கேன். 12 cows for 4 months and 18 goats for 5 months. இது எம்மோடது. அண்ட் அதே மாதிரி என் வந்து அந்த இடத்துல ரெண்ட்டுக்கு எடுத்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா he uses 26 goats for 7 months. இப்போ கவு கோட்டுன்னு மிக்ஸ்டாக இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹிண்ட் என்ன அப்படின்னா 3 cow = 7 goats. அப்போ 1 cow = 7 / 3 கோட்டுன்னு வருமா? இப்போ இது கோட்டில் தான் இருக்குது, இங்கேயும் கோட்டில், இது மட்டும்தான் கவுல இருக்குது, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12 cow = அப்போ 12 × 7/3 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் which is 28 goats. 12 கவுன்றதை நம்ம வந்து 28 கோட்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 28 × 4 + 18 எல்லாமே கோட்டுன்றதுனால அந்த ஜி எழுதலை. 18 × 5, இங்கே 26 × 7. இப்போ இதில் காமன் ஃபேக்டர் வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 9, இது 13. 14 × 4 அப்படின்றது 16, 56 + 45, இங்கே 91. 56 and 45 ஆட் பண்ணும்போது 101, இங்கே 91. கொஸ்டின் என்ன அப்படின்னா எம்மோட ஷேர் என்ன? எம்மோட ஷேர் என்ன? எம்ஸ் ஷேர் = 101 அண்ட் டோட்டல் ஷேர் வந்து அது ரெண்டையும் ஆட் பண்ணுறது 192. 101 91 ஆட் பண்ணால் 192. ஸோ 101/192. கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சி அண்ட் டி இன்வெஸ்டட் அப்படின்னு 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். டி சி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1,40,000 அண்ட் டி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1,80,000. சி ரிமைன் ஃபார் 9 months. ஸோ இவங்க 9 monthsக்கு இருக்காங்க. டி ரிமைன் ஃபார் 8 months. ஸோ 8 months தான், ஒன்றுமே இல்லை. ஸோ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதில் 4 zeros, இதில் 4 zeros கேன்சல் பண்ணிக்கலாம். 14 × 9, இங்கே 18 × 8. ஃபர்தராக 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுவோம். 7 டைம்ஸ் 9 டைம்ஸ். ஸோ 7 × 9, 9 × 8 அப்படின்னு வந்திருக்கா. அப்போ இங்கே திருப்பியும் என்னால் 9 and 9 கேன்சல் பண்ண முடியுது. அப்போ 7:8ன்னு வருது. டோட்டல் ஷேர் = 7 + 8 15. இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா சியோட ஷேர் வந்து கொடுத்துட்டாங்க.
சி வந்து சியோட ப்ராஃபிட் 18,900 இருந்தா வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட், அதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ நார்மலாக சியோட ஷேர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சியோட வேல்யூ டிவைடட் பை டோட்டல் ஷேர் இன்டு டோட்டல் ப்ராஃபிட். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. சியோட ஷேரு கொடுத்தாச்சு 18,900ன்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், 18,900 ஈக்குவல் டு 7/15 இன்ட்டு டோட்டல் ப்ராஃபிட். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிப்போம். 18,900 இன்ட்டு 15/7. இங்கே கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் 14 சாரி எஸ் 2 டைம்ஸ் 14 49 வருது. 49 வந்தால் 700. ஸோ 27 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 13 27 504 40500 405. இப்போ என்னோட ஆன்சர் 40,500. ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே அதே மாதிரி ஒரு கோட்டு கவு அது ரிலேட்டடாக கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் சேஞ்ச் பண்ணணும். ஷீப்பு கோட்டுன்னு மல்டிபிள் வேரியபிள்ஸில் இருக்கக்கூடாது. வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம ஒரே இதுக்கு கொண்டு வரணும். இங்கே எக்ஸு ஒய்னு 2 ஃபார்ம் இருக்காங்க, 2 ஃபீல்டு இருக்குது. ஒரு ஃபீல்டு 2 ஃபார்மர், ஒரு ஃபீல்டு ஹையர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் கீப்ஸ் 18 ஆக்ஸ். ஸோ 18 ஆக்ஸ் ஃபார் 5 months ப்ளஸ் 20 goats for 3 months. இது X. Y என்ன வச்சிருக்காங்கன்னா 24 goats for 7 months plus 30 sheep for 6 months. இப்போ இதோட ரிலேஷன்ஷிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா 2 oxன்றது 5 goats. அப்போ 1 oxன்றது என்னன்னு வரும், இது வந்து ஆக்ஸு. 1 oxன்றது 5/2 goats. இங்கே எனக்கு ஆக்ஸில் எவ்வளோ இருக்குது, 18 இருக்குது. அப்போ 18 ஆக்ஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 5/2. கேன்சல் பண்ணால் 9. ஸோ விச் இஸ் 45 கோட். இதை கோட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ஏற்கனவே 2 இடத்துல கோட் இருக்குது. ஸோ மீதி 2ஐயும் ஆக்ஸையும் ஷீப்பையும் கோட்டுக்கே சேஞ்ச் பண்ணணும். அப்போ முதல்ல இருக்கிறது எனக்கு என்னவாயிடும்னா 18 ஆக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல நான் 45 கோட்டுன்றது எழுத மாட்டேன், ஏன்னா எல்லாமே கோட்டு ஆக போகுது. அடுத்தது 20 இன்ட்டு 3. இங்கே 24 கோட்டுன்றதுனால அதை நான் எழுதலை. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஷீப்பு மாற்றணும். ஷீப் மாற்றுறதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, 3 goats ஈக்குவல் டு 4 sheep. அப்போ 1 ஷீப்ன்றது 3/4 goat. நமக்கு எவ்வளோ ஷீப் இருக்கீங்க, 30 sheeps இருக்கு. அப்போ 30 sheep ஈக்குவல் டு 30 இன்ட்டு 3/4. 4ஆல் இதை கேன்சல் பண்ணால் 7.5ன்னு வரும் நமக்கு. 7.5 இன்ட்டு 3னா 22.5. நான் இப்போ இங்கே என்ன எழுதுகிறேன், 22.5 இன்ட்டு 6. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 45 இன்ட்டு 5னா 225. இது 60. இங்கே 28 168 ப்ளஸ் இங்கே 30 12 15 12 13 135. ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால 0.0. இதை ஆட் பண்ணும்போது 285. இங்கே ஆட் பண்ணும்போது விச் இஸ் 303. இது 3 டேபிள்ஸில் நமக்கு கேன்சல் ஆகும். 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுது அப்படின்னா 7 டைம்ஸ் இட் இஸ் 28 and sorry 9 times 27. அப்புறம் இங்கே 15 வரும். 5 times 15. இது 3 டேபிள்ஸில் வரும்போது 101. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, இங்கே வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் ரெண்ட் ஷுட் எக்ஸ் பே. எக்ஸோட டோட்டல் ரெண்ட், எக்ஸ்ன்றது இங்கே 95. எக்ஸ் ரெண்ட் ஈக்குவல் டு 95 டிவைடட் பை டோட்டல் ஷேர், தட் இஸ் 95 plus 101. 95/196.
95 by 196. And last question. Okay. இதுல நமக்கு ரேஷியோல கொடுத்திருக்காங்க அண்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க பெர்சன்டேஜும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. PQR அப்படின்னு இங்க 3 பேர் இருக்காங்க with the capitals in a ratio 1:4. So P, Q and R. P வந்து 1, இவங்க வந்து Q வந்து 2 and R வந்து 4. இப்போ after 4 months R withdraw 50% of his capital. ஸோ 4 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த 4 மாசம் ஃபுல் கேஷும் ஃபுல் ஷேரும் இருந்திருக்கு. மீதி இருக்க போற ரிமைனிங் இருக்க போற 8 மந்த்ஸ்க்கு 50% கேபிட்டல் தான் இருக்க போகுது. ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே மாதிரியே ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து 12 மந்த்ஸ்க்கு டோட்டலா இருக்கு அப்படின்னு அங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஆர்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் 4 மாசம்க்கு அப்புறமா ஆஃப்டர் 4 மந்த்ஸ் ஆர் வந்து வித்ட்ரா பண்றாங்க. எவ்வளவு வித்ட்ரா பண்ணாங்க? 50% ஆஃப் த கேபிட்டல். இப்போ 4ன்றதான் இந்த கேபிட்டல். ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் இந்த 4 ஃபுல்லா இருக்க போகுது. பிளஸ் ரிமைனிங் இருக்கிற 8 மந்த்ஸ் இந்த 4ல 50% தான் இருக்கும். 50%ன்றது என்னது? 50 by 100. இது வந்து ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் ஃபுல்லா இருந்துருச்சு. அடுத்து மீதி இருக்கிற 8 மந்த்ஸ்க்கு 50% ஆஃப் 4 தான் இருக்க போகுது 8 மந்த்ஸ்க்கு. ஓகே, இது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஆஃப்டர் another 2 மந்த்ஸ். அப்போ அடுத்து 2 மாசத்துக்கு அப்புறம்னா 6 மாசம் அப்படின்னு கணக்கு. இந்த 6 மாசத்துல Q withdraw 25% of his capital. ஸோ முதல் 6 மாசம் மொத்த ஷேரும் இருக்க போகுது. மொத்த ஷேருன்றதே இங்க 2 தான். ஸோ 2 into 6 பிளஸ் அடுத்த 6 மாசம். ஸோ 6 மாசம்ன்றது 6, 25% ஆஃப் கேபிட்டலை வித்ட்ரா பண்ண போறாங்க. அப்போ ரிமைனிங் அங்கே எவ்வளோ இருக்கும்? 75%. அந்த 75% எப்படி எழுதலாம் நம்ம? 75 by 100 ஆஃப் 2. இந்த 2ன்றது கேபிட்டல். இங்க P பத்தி எதுவுமே கொடுக்கல. இட் மீன்ஸ் P வந்து 12 மந்த்ஸ்க்கும் அந்த கேபிட்டல் அப்படியே வச்சுக்க போறாங்க. இங்க கேபிட்டல்ன்றது 1, 2 and 4. ஏன்னா அது ரேஷியோல இருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு அங்கே ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கு. செகண்ட் ஒனுக்கு இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். திருப்பி இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், இங்கே கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ். ஸோ 1 into 12, 2 into 12ன்றது 2 into 6 12, 12 plus 9. இங்கே இது 2. ஸோ 16 plus 16. அப்போ எனக்கு 12, 21, 32. 12, 21, 32 அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர். கொஸ்டின் வந்து டோட்டல் ப்ராஃபிட் PQ ஓட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12, 21, 32 இஸ் த ரேஷியோ.